பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பித்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் ஹாப்பி பிளட்ஸட் சண்டே. எப்படி இருக்கீங்க தேவ ஜனங்களே? கொஞ்சம் காலமாய் நான் என்னால் வசனம் போட விடவில்லை. ஏனென்றால் நான் சுகவீனமாக இருந்தது நிமித்தமாய் என்னோட சன்னின்லாவும் என் ஃப்ரெண்டும் உங்களுக்கு எனக்காக அவர்கள் வாக்குத்தத்த வசனங்களை தந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு என் மனதார நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி. எனக்காக ஜெபித்தவர்களுக்காக நன்றி. இன்றைய தேவ வாக்கு எபிரேயர் 10:23 வசனம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, நம்மை உண்மையுள்ளவராகவே இருக்கிற தெய்வம் நமக்கோட கூட இருக்கிறார். நாம் வாக்கு தத்தம் பண்ணினவர். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதலில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். வாலிப பிள்ளைகள், எபிரேயர் 11:1 விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார் என்ன 1 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஏன் கலங்குறீங்க? அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைப்பில் உங்களால் நிற்க முடியலையா? ஏசப்பா கிட்ட முழுசாக ஒப்பு கொடுங்க. நிந்தனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், எல்லாம் தோல்விகள் எல்லாம் கடந்து வரும் வாலிப பிள்ளைகளே. ஆனால் உங்களை குறித்த வாக்குத்தத்தம் பண்ணின வசனங்கள் ஒன்றும் மாறுவதில்லை. அவர் நங்கூரமான தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எபிரேயர் 6:19 வசனத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை. வெளி உலகத்தில் போராட்டம், வேலை ஸ்தலங்களில் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், அநேக நிந்தனை, சோர்வுகள், அவிஸ்வாசம் நம் வாழ்க்கையில் கடந்து வரும். நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருப்பதின் மூலமாய் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. மனுஷர்கள் பொய் பேசுவார்கள், செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மை அழைத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவனாய் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவையானாலும் சரி அவரிடத்துல சொல்லுவோம், அவர்கிட்டயே சொல்லுவோம். முடிவு பறிந்து அவரையே பற்றி கொண்டு இருப்போம். நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற உண்மையுள்ளவர் என்று கர்ப்பம் தரிக்க சாராளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் வாய்க்க செய்தார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எங்களுடைய அழைப்பு உண்மை உள்ளதுப்பா. நீங்கள் எங்களை அழைச்சிருக்கிறீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்க. ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் தடுமாறுகிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை கத்தாவே ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்பட்டு அவர்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சோர்வுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கி கர்த்த சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.